இயற்கையை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறது. இது வரைக்கும் நாங்கள் குப்பையை எடுத்து போய் வெளியும் கொட்ட மாட்டோம். என்னென்னா, இயற்கையோட குப்பையை ஒன்றா ஆக்கி அதை கொளுத்தி மரம் செடிக்கு இயற்கையான உரத்தை போடுவோம். எவ்வளோ ஊர்கள் குப்பையால் ஊர் அழிஞ்சு போகுது, குழந்தைங்களுக்கு நோய் நொடி வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? குப்பையை எடுத்து போய் கொட்டி நாசம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. ஏங்க, குப்பைக்கோசம் உங்கள் வீட்டு பேக்கடையில் ஒரு 30 அடி இடம் விடுங்க, நம்ம இந்தியாவே சொர்க்கமாகிடுங்க. ஏங்க அதுமாரி செய்ய மாட்டேறீங்க? அப்படி தான் கொஞ்ச நாள் வாழ்ந்து பாருங்களேன். இல்லைன்னு வச்சுங்க, அவங்களுக்கு நோய் பறந்ததுன்னா நமக்கு அந்த நோய் வந்துடும். கொரோனா கண்டுபிடிச்சிங்களே, ஒருத்தனுக்கு மூச்சு காற்று வந்தாலும் இன்னொருத்தருக்கு தொடர்ந்து வந்ததில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தப்பும் உங்களை பின்னாடி பாதிக்கப்படும். அதனால் தயவுசெய்து சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு, அது இந்த ஹை கிளாஸ்கிறாங்க பாருங்க, பயங்கரம் குப்பை கொட்டுறதுல அவங்க தான் நம்பர் 1ல் இருக்குதே. ஏன்னா அவங்களாம் அடுக்குமாடிக்கு கட்டிடுறாங்க, இல்லைன்னா இடம் விடாமல் கட்டிடுறாங்க, இல்லைன்னா அந்த இடத்த வச்சு வாடகை வாங்குறாங்க. இதுதான் அவங்களோட செய்கிற சரித்திரம். நம்மளாம் நினச்சி பார்த்தா நம்ம நாட்டை கெடுக்கிறது இயற்கை கிடையாது, இயற்கை கெடுக்கிறது மனுஷன்தான். பாருங்க, எங்கள் வீட்டு குப்பையை இது வரைக்கும் நாங்கள் வெளியும் கொட்டிருந்ததில்ல, நகராட்சிக்கும் கொட்டிருந்ததில்ல. காவா சேக்கடை எங்கள் வீட்டு தண்ணி கூட காவா கட்டி இருக்கிறாங்க, நாங்கள் விட மாட்டோம். அந்த ஒரு சொட்டு தண்ணி கூட நாங்கள் வெளியே விட மாட்டோம். எங்கள் மரத்துக்கு தான், இயற்கைக்கு தான் விடுவோம். இப்படி தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஒரு சின்ன காகிதம் கூட நாங்கள் வெளியே போட்டது கிடையாது. பூமியும் எங்களோட இலத்தையும் பராமரிக்கிறோம். நாங்கள் எங்களது 60 அடி மென இருக்குது, வேக்கலில் ஒரு 25 அடி இயற்கை கொட்டிருக்கிறோம். அது இப்படியாண்டி ஒரு 20 அடி இருக்குது. நாங்கள் கட்டி வாழ்த்து 35 அடி தான், 16க்கு 35 அடி. இதுதாங்க என்னோட வாழ்க்கை. நான் என்னதான் வாழ்ந்தாலும் இவ்வளோ அழகாக பார்த்து இதுதான் உண்மை. இதுமாரி எல்லாரும் வந்து பாருங்களேன்.